தமிழகத்தில் காவிரி படுகையை ஆய்வு செய்த காவிரி தொழில்நுட்ப உயர்மட்ட குழு ஆய்வுப் பணிகளை முடித்துக் கொண்டு டெல்லி சென்றது. முன்னதாக தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் காவிரி உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி படுகையில் ஆய்வு செய்ய மத்திய அரசு நியமித்த காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு முதலில் கர்நாடகாவில் ஆய்வு செய்தது. மத்திய நீர்வளத்துறை ஆணையர் GS ஜா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழு தமிழகத்திலும் அணை மற்றும் பாசன பகுதிகளை 2 நாட்கள் ஆய்வு செய்தது. ஆய்வை முடித்த உயர்மட்ட குழு நேற்று சென்னை திரும்பியது. சென்னை கிண்டியில் தங்கியிருந்த இக்குழுவினரை தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் நீர் தேவைகள் குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. All the information now we have, and we are in the process of processing the data, analyzing them and bringing them into the report, which will be submitted to the Honorable Supreme Court on or before 17th of October this month. இதன் பின்னர் காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு டெல்லி புறப்பட்டு சென்றது. காவிரி தொடர்பான வழக்கு வரும் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது காவிரி உயர்மட்ட குழு அளிக்கும் தகவலின்படியே உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்பட உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.